ஹாய் குட்டீஸ், நாம் இப்போது 7th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் போர்ஷனில் இருந்து சிம்பிள் ஈக்குவேஷனில் இருக்க சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ், ஒய் அண்ட் ஜி. 4x = 25ன்னு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. 4xன்றது 4 மல்டிப்ளிகேஷன் எக்ஸுக்கு சமம். ஓகேவா? 4xன்றது 4 இன்ட்டு எக்ஸுக்கு சமம். ஸோ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுற எக்ஸ் வேல்யூ மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இந்த ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் 4 போகும்போது மல்டிப்ளிகேஷனாக இருந்த 4 டிவிஷனில் போகும். ஸோ எக்ஸ் வேல்யூ = 25 டிவைடட் பை 4. இதுதான் ஆன்சர். அடுத்து நம்ம பாருங்கள், அடுத்த சம்மில் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? 8y = 36. இது ஈக்குவேஷன். நமக்கு ஒய்யோட வேல்யூ மட்டும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், 8yன்றது 8 இன்ட்டு ஒய், அதுக்கு ஈக்குவல்ட்டான வேல்யூ. ஓகேவா? ஒய்யை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்க 8 இந்த பக்கம் ஈக்குவல் அந்த பக்கம் போகும்போது டிவிஷனாக மாறும். ஓகேவா? நம்ம இதை ஸ்ட்ரிங்க் பண்ணலாமா? 2 டேபிளில் போகுமா? அகெயின் 2 டேபிளில் போகுமா? 9 2s are 2. ஸோ ஒய்யோட வேல்யூ 9 டிவைடட் பை 2. ஓகேவா? நான் சிம்பிளாக நான் ஸ்ட்ரிங் பண்ணி போட்டிருக்கேன், அடித்து போட்டிருக்கேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜெட்டோட வேல்யூ. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கும்பொழுது நம்ம ரொம்ப சிம்பிளாக போட முடியும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன், அதாவது கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிடலாம். 4 இன்ட்டு ஜி 4z = 3 இன்ட்டு 5 15. அப்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற இந்த 4zயில் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டிய ஜியை மட்டும் வச்சுக்கிட்டு 4 அந்த பக்கம் அனுப்பினோன்னா மல்டிப்ளிகேஷனில் இருக்க 4 டிவிஷனுக்கு போகும். ஸோ ஜியோட வேல்யூ என்னது? ஜியோட வேல்யூ 15 டிவைடட் பை 4. ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸ், ஒய் அண்ட் ஜெட்டோட வேல்யூவை சிம்பிளாக கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்தடுத்த சம்மில் நான் எலாபரேஷனாக உங்களுக்காக சொல்லித்தரேன். ஓகே குட்டீஸ், பாய்.